5 ஆண்டுகள் கடந்தும் முடிக்கப்படாமல் உள்ள செங்கோட்டை புனலூர் அகல ரயில் பாதை பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். காடுகள், மலைகள், குகைகளை கடந்து போகும் ரயிலில் பயணம் செய்வதே அலாதியான இன்பம்தான். செங்கோட்டை முதல் கேரளாவின் கொல்லம் வரை செல்லும் ரயிலில் பயணித்தவர்கள் அத்தகைய இன்பத்தை கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை பெற முடிந்தது. கொல்லம் விருதுநகர் வரையில் அகல ரயில் பாதையாக மாற்றுவதற்காக கடந்த 2010ஆம் ஆண்டு ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இனி இந்த சுகமான ரயில் பயணத்திற்கு எத்தனை ஆண்டுகள் காத்திருக்க வேண்டுமோ என்று எண்ணிய பயணிகள் கடைசியாக இயக்கப்பட்ட ரயிலில் கூரை மீது ஏறியும் உற்சாகமாக பயணித்தனர். செங்கோட்டை புனலூர் வரையிலான பணிகள் மட்டும் முடிவடையாமல் 5 ஆண்டுகளாக மந்தகதியில் நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர் பொதுமக்கள். மீட்டர் கேஜா இருந்ததை பிராண்ட் கேஜா மாற்றணும்னு சொல்லி 2010 இந்த ரயில் போக்குவரத்தை நிறுத்தி பணி தொடங்கப்பட்டது. பணி தொடங்கப்படும் போது ஒரு குறுகிய நிதியை ஒதுக்கீடு செய்துட்டு அது 10வது நாளாக அந்த திட்டம் செயல்படாமல் கிடந்துச்சு. தற்போது இந்த பிஜேபி அரசில் சுமார் 80 கோடிக்கு மேலே ஒதுக்கி இந்த வேலை நடைபெற்று கொண்டிருக்கு. ஆனால் இப்பவும் மிகவும் ஸ்லோவாக, அதாவது ஒரு வேகம் இல்லாமல் நடைபெற்று இருக்கு. இது முக்கியமான இந்த ஆரியங்காய் கணவாய் இரு மாநிலங்களை இணைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாதை. இந்த திட்டம் உடனடியாக செயல்படுத்தப்பட்டால் இரு மாநில மக்களுடைய வாழ்வாதாரம் சிறக்கும், பொருளாதாரம் மேம்படும். அதனால இதை உடனடியாக செய்யணும். பழமை வாய்ந்த பாலங்கள், குகைகள் அழிக்கப்படாமல் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்கின்றனர் உள்ளூர்வாசிகள். இந்த 13 கண்ணு பாலம், இந்த 5 கண்ணு பாலம், இப்படி பல பாலங்கள் நினைவு சின்னமாக இருந்தது. இது அகல பாதையை அமைக்கப்படும் என்ற ஒரு பேரில் இந்த நினைவு சின்னம்லாம் அழிக்கப்படுகிறது. இந்த நினைவு சின்னங்கள் அழிக்கப்படுறதுனால இந்த ஏரியாவில் ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி அமைந்து இருந்த இடம் இப்போ ரொம்ப மாறி வருகிறது. மேலும் ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருப்பதால் கல்லூரி மாணவர்களே அதிகம் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறுகிறார் மாணவர் ரமேஷ். படிக்கக்கூடிய கேரளா மாணவர்கள் அதிகமாக தமிழ்நாட்டில் படிக்காங்க. அதனால் இங்கே அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது எங்கள் மாதிரி மாணவர்களாக தான் இருக்கிறோம். இப்போ கேரளா இங்கேருந்து அதிகமாக வேலைக்கு போகிறாங்க. அவங்களும் அதிக கட்டணம் கொடுக்க முடியாமல் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகுதாங்க. பணிகளை விரைவாக முடித்து ரயில் போக்குவரத்தை தொடங்க வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பம். மீண்டும் ஒரு இனிமையான பயணத்திற்காக காத்திருக்கின்றனர் செங்கோட்டை மக்களும் சுற்றுலா பயணிகளும்.